வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான 3 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். நாம இன்னைக்கு கத்துக்க போற எல்லா ஃப்ரேசஸையும் நம்ம பிரிங்ன்ற வார்த்தைய வச்சு சொல்லப் போறோம். இந்த பிரிங் அப்படின்றதுக்கு விளிம்பு, எட்ஜ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ அந்த அர்த்தத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இத நம்ம 3 ஃப்ரேசஸ் சொன்னோம் இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, அவ அழும் தருவாயில் இருந்தால், ஒரு விஷயம் நடக்கக்கூடிய தருவாயில் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நடக்க போது. ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம அந்த தருவாயில், விளிம்பில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த நிறுவனம் திவாலாகும் தருவாயில் உள்ளது. அந்த கட்டிடம் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது. இந்த மாரிலாம் சொல்றதுக்கு நம்ம ஆன் த பிரிங்க் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு நிலையில், இப்படி ஒரு தருவாயில் உள்ளது. அந்த மாரி சொல்றதுக்கு. இந்த தருவாய்க்கு அது தள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லுமானா, நம்ம டூ த பிரிங்க் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மோசமான நிலைமையில இருக்கு இல்லையா? அதிலிருந்து மீண்டு வந்தது. அந்த தருவாயிலிருந்து அது மீண்டு வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 3ம் ஒண்ணுக்கொண்ணு ரிலேட்டடான ஃப்ரேசஸ். இப்படி சிம்பிளா யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா, இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. அதுலயும் இந்த ஆன் த பிரிங்க் ஆஃப் பார்த்தீங்களானா, சப்ஜெக்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பி வெர்ப். சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி, டென்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம ஒரு பி வெர்ப், ஆன் த பிரிங்க் ஆஃப் பிளஸ் நவுன். அப்படி இல்லன்னா வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. அவள் அப்படி கண்ணீர் அப்படி தழும்பி இருக்கும். அப்படி இல்லையா? அப்ப அவள் கண்ணீரின் விளிம்பில் இருந்தாள். அவள் அழும் தருவாயில் இருந்தாள். இந்த மாரி நம்ம சொல்லணும். ஸோ அவள் இருந்தாள்னு இருக்கிறதுனால ஷி வாஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப். நவுன் இல்லன்னா வெர்போட ஐஎன்ஜின்னு சொன்னோம். கண்ணீரின் விளிம்பில் அப்படின்னு சொல்றதா இருந்தா டியர்ஸ்ன்னு சொல்லுங்க. அழும் தருவாயில்னு சொல்றதா இருந்தா கிரையிங். வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து கிரையிங். ஷி வாஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் டியர்ஸ் இல்லன்னா ஷி வாஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் கிரையிங். அவ்வளோதான். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த நிறுவனம் திவாலாகக்கூடிய தருவாயில் உள்ளது. இப்ப அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த நிறுவனம் த கம்பெனி இஸ், ஏன்னா பிரசன்ட் டென்ஸ் இல்லையா? அதனால த கம்பெனி இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப். திவால் ஆகிறதுனா பேங்க்ரப்சி இல்லையா? அப்ப த கம்பெனி இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் பேங்க்ரப்சி. த கம்பெனி இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் பேங்க்ரப்சி. ஒரு பழைய கட்டிடம் இருக்கு. அது எப்ப வேணா இடிந்து விழலாம். அந்த மாரி ஒரு நிலைமையில இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பழைய கட்டிடம் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்ப இருக்கு. அதனால த ஓல்டு பில்டிங் இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ். இடிந்து விழும் தருவாயை நம்ம கொலாப்ஸ் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப த ஓல்டு பில்டிங் இஸ் ஆன் த பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ். ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் தோற்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கு. தோல்வியின் விளிம்பில் இருந்தது, தோற்கும் தருவாயில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். தோல்வினா டிஃபீட். அதுதான் நம்ம இங்க போட போறோம். இப்ப இருந்ததுன்னு இருக்கறனால பாஸ்ட் டென்ஸ். The team was on the brink of defeat. The team was on the brink of defeat. இப்ப இந்த on the brink of வச்சு சொன்னோம் இல்லையா? இப்ப இந்த to the brink of. ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு அதை நம்ம தள்ளுறோம், கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் to the brink of அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்ப நம்ம திவாலாகும் நிலைக்கு அந்த கம்பெனியை தள்ளினர். அந்த நிலைமைக்கு அதை கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த கம்பெனியை கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு to the brink ofன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது, அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாரி எல்லாம் சொல்றதுனால, பொதுவா இந்த to the brink of கூட நம்ம காமனா யூஸ் பண்ற வெர்ப்ஸ் பார்த்தீங்களான்னா, டேக், பிரிங், டிரைவ் அண்ட் புஷ். டேக்கும் பிரிங்கும் கொண்டுட்டு போறது. தள்ளுறதுன்னா நம்ம டிரைவ்ல புஷ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ரொம்ப காமனா நீங்க புஷ்ன்ற வார்த்தையை கூட சொல்லலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அவனுடைய பொறுப்பற்ற செலவுகள் அந்த குடும்பத்தை திவாலாகும் நிலைமைக்கு தள்ளியது அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்ல திவாலாகும் நிலைமைக்கு அது எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொண்டு சென்றது அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ கொண்டு சென்றதுன்னா நீங்க டேக் இல்ல பிரிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. தள்ளியதுன்னு நீங்க மீன் பண்ணுமானா புஷ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஸோ எதுனாலும் ஓகே தான். அவனுடைய பொறுப்பற்ற செலவு ஹிஸ் ரெக்லெஸ் ஸ்பெண்டிங். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? டுக். கொண்டு சென்றதுன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராட் சொல்லுங்க, டுக் சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி அர்த்தம் தான் வரும். ஹிஸ் ரெக்லெஸ் ஸ்பெண்டிங் டுக் த ஃபேமிலி டு த பிரிங்க் ஆஃப் பேங்க்ரப்சி. His reckless spending took the family to the brink of bankruptcy. அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப இந்த எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கார். அவரை பத்தி ஒரு ஊழல் அவதூறு அவரை ராஜினாமா செய்யும் நிலைமைக்கு தள்ளியது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப ஊழல் அவதூறுனா அந்த ஸ்கேண்டல்.
தள்ளியதுன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து புஷ்ன்ற வார்த்தையை வச்சே சொல்லலாம். Past tense. The scandal pushed the politician to the brink of resignation. The scandal pushed the politician to the brink of resignation. அவனுடைய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், அவன் ஆல்மோஸ்ட் ஒரு பைத்தியமாற ஸ்டேஜ் கொண்டு போயிடுச்சு. அந்த நிலைமைக்கு அவரை தள்ளியது. அப்படித்தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். ஸோ அவனுடைய மன அழுத்தம், his stress pushed him to the brink of. இப்போ பைத்தியமாற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து மேட்னஸ் சொல்லலாம், இன்சானிட்டி சொல்லலாம். ஸோ எது வேணா சொல்லுங்க. His stress pushed him to the brink of insanity. His stress pushed him to the brink of madness. எப்படி வேணா சொல்லலாம். அரசியல் நெருக்கடி. இப்போ ஒரு நாட்டுல வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கு. அது வந்து அந்த நாட்டை வந்து ஒரு குழப்பமான ஸ்டேஜுக்கு தள்ளியது. அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ். தள்ளியதுன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து புஷ் வச்சே சொல்லலாம். காமனா ஒரே மாதிரியே சொல்லலாம். ஸோ புஷ்ட் த கண்ட்ரி டு த பிரிங்க் ஆஃப் குழப்பமான ஸ்டேஜ், கேயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொலிட்டிக்கல் கிரைசிஸ் புஷ்ட் த கண்ட்ரி டு த பிரிங்க் ஆஃப் கேயாஸ். இப்போ இந்த டு த பிரிங்க் ஆஃப் வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. இப்போ அடுத்தது பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப், அந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்துச்சு, திரும்பியது, அப்படி சொல்ல போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறத டு த பிரிங்க் ஆஃப் வச்சு சொன்னோம். அந்த நிலைமையிலேருந்து மீள்றத பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப் அப்படின்னு வச்சு சொல்லுவோம். இப்போ ஒரு நோயாளி மரணத்தின் விளிம்புக்கு சென்றார், இது பழைய ஸ்ட்ரக்சர் தான், டு த பிரிங்க் ஆஃப் தான். அந்த நிலைமைக்கு சென்றார். இங்கே வந்து நம்ம வந்து புஷ் எடுத்து சென்றது அப்படிலாம் நம்ம சொல்லலை. எந்த விஷயம் அவரை மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது நம்ம இங்க இடத்துல சொல்லலை. ஜென்ரலாக ஒரு நோயாளி அந்த ஸ்டேஜுக்கு போனார்னு மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறதா இருந்தால் சப்ஜெக்ட் பி verb டு த பிரிங்க் ஆஃப் தான். இப்போ த பேஷண்ட் வாஸ் டு த பிரிங்க் ஆஃப் டெத், அந்த நிலைமைக்கு போயிட்டார். நோயாளி மரணத்தின் விளிம்பிற்கு சென்றார், மரணம் அடையும் தருவாய்க்கு போயிட்டார். த பேஷண்ட் வாஸ் டு த பிரிங்க் ஆஃப் டெத். ஸோ இப்போ மரணத்தின் விளிம்பிலிருந்த பேஷண்ட்டை மீட்டு வந்தனர் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அப்போ பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ திறமையான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளியை மரணத்தின் விளிம்பிலிருந்து மீட்டனர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை செய்தது த ஸ்கில்டு சர்ஜன்ஸ், கொண்டுட்டு வந்தனர், மீட்டு கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்கிறதுனால பிரிங் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் brought. யாரை? த பேஷண்ட்டை. த ஸ்கில்டு சர்ஜன்ஸ் brought த பேஷண்ட் பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப் டெத். The skilled surgeons brought the patient back from the brink of death. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஒரு நாடு பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீண்டுள்ளது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுலேருந்து மீண்டு வந்துருச்சுன்னு சொல்லணும். அப்போ the country is back from the brink of recession. பொருளாதார மந்த நிலை. The country is back from the brink of recession. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் கூட பண்ணலாம். The country was on the brink of recession அப்படின்னா பொருளாதார மந்த நிலை, அந்த தருவாயில், அந்த விளிம்பில் உள்ளது அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த country was on the brink of recession அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நிலைமையிலிருந்து மீண்டுள்ளது அப்படின்னு சொல்லுமானா அந்த country is back from the brink of recession அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த on the brink of, to the brink of, back from the brink of, இந்த 3 phrases பார்த்தோம் இல்லையா? இந்த சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அவர் ஒரு அரசு ஊழியர்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். பொருளாதார மந்த நிலை பல குடும்பங்களை ஏழ்மை நிலைக்கு தள்ளியது அப்படின்னு சொல்லணும். அவர் தனது வேலையை இழக்கும் தருவாயிலிருந்து மீண்டு வந்துள்ளார்னு சொல்லணும். இந்த 3 சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவர் ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்போ he is on the brink of retiring. He is on the brink of retiring. பொருளாதார மந்த நிலை பல குடும்பங்களை ஏழ்மை நிலைக்கு தள்ளியது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ரெசெஷன் புஷ்டு அப்படி சொன்னாலும் சரி, அந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது அப்படின்றதுனால ப்ராட்ன்னு சொன்னாலும் சரி. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு முறையில் இப்படி தான் சொல்லணும்னு இல்லை, நீங்கள் எப்படி வேணால் வார்த்தைகளை போட்டுக்கலாம். அப்போ த ரெசெஷன் pushed many families to the brink of poverty. ஏழ்மை, poverty. அவர் வந்து வேலையை இழக்கும் நிலையிலிருந்து மீண்டு வந்துள்ளார். He was back from the brink of losing his job. ஸோ இந்த வீடியோவில் நாம் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை, அந்த விளிம்பு, தருவாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிங் அப்படின்றத யூஸ் பண்ணி on the brink of, to the brink of,
பேக் ஃப்ரம் த பிரிங்க் ஆஃப். இந்த 3 ஃப்ரேசஸ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.